Hey guys, welcome back. எனக்கு நம்ம மிஸ்டர் கேகே சேனல்ல இருந்து ஒரு வீடியோ தம்ப்நெயில பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்துட்டேன். அதாவது கோடியில் இன்ஸ்டாகிராம் அக்காக்கள். மறுபடியும் இந்த அக்காங்கிற வேர்டு மாசம் கழிச்சு திருப்பி கேட்குறோம். மாதம் 8 லட்சம் வருமானம். 8 லட்சமா? இந்தியா காசு 8 லட்சம்னா நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 20 lakhs 21 lakhs நெருங்குதே. இதில் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று வந்தது. நம்ம அந்த பிக் பாஸ் அரோரா அவங்கெல்லாம் அதில் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் பேசணும். இப்போ அந்த பேச்சு திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா அன்றைக்கி ஒரு மீம் பார்த்துட்டு ஒரு வேளை ஏஐயா இருக்கும் சார், இவங்களா நடப்பாங்க சார் இவங்க. இப்போ நான் ரீசெண்டாக கூட பார்த்தேன், அவங்க அந்த பிக் பாஸில் நம்ம இருக்காங்கல்ல, பிக் பாஸில் முகேன் லவ் அது இதுன்னு ஓடினதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு ஏதோ ஒரு சாமியார் மாதிரி மாறிட்டாங்க. நான் ஆன்மீகத்தை நோக்கி போகிறேன். அதான் அவங்கள கடைசியாக பார்த்த கெட்டப்பு. அன்னைக்கு ஒரு ஃபோட்டோவை பார்க்குறேன், அவங்க அதெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இறங்கிட்டாங்க. ஒரு விதமான ஃபோட்டோஸ்லாம் போட்டு எனக்கு அதை பார்த்துட்டு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து அதே மாதிரி சிமிலர் போஸ்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது ஆமாம் உண்மையா என்ன அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ரியாலிட்டியை பாரு, நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் சரி வராது, நமக்கு எல்லாருக்கும் காசு வேணும்ல, ஏதோ ஒன்று நடந்துருச்சு இப்படி அவங்க இப்படி மாறிட்டாங்க. நம்பவே முடியல. இப்போ அதை பற்றி தான் அவர் பேச போறாரு. கோடியில் இன்ஸ்டாகிராம் அக்காக்கள் பார்த்துடலாம். இது ஒரு 13 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்ட ஃபாலோ பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க, எனக்கு தெரியும். பட் உண்மை என்ன அப்படின்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணல, அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கீங்க. அதை வந்து பல கண்ணுகளை போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து அவங்கள கலாய்க்கிறதோடையவோ ரோஸ் பண்ணுறதோ கிடையாது. நான் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்போ ஆளை விட்டு ஃபோன் பண்ணுவாங்க. பொண்ணு சூப்பர் இல்லை ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. நமக்கு எது நம்மளாம் கலாகலாம் இல்லை மேடம், யாரும் ஃபோன்லாம் பண்ணி சொல்லாதீங்க. இது என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி பல பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. எப்படி வந்து யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் வந்து குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க. இப்படி எப்படி ஏது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரசோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமுனையா வந்து இப்போ அதான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. பல பேர் வந்து இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறேன் பார்ப்போம். இன்னைக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 429 ரூபா போட்டிருக்காங்க. இதில் சப்ஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா 2209 பேர். கால் கட்டுருப்போம். டன் 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 மேடம் 329 இன்ட்டு 8,81,000 ஒரு மாசத்துக்கா? என்ன இது 8 லட்சம் ரூபாய் வெறும் ஒரு மாசத்துக்கு? 8,80,000. இவன் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 2000 சொச்சம் பேருக்கு 8 லட்ச ரூபா காட்டிருக்கு. எடிட்டிங் ஃபுட்டேஜை போய் பார்க்கும்போது அப்போ 2500 பேர் வந்திருக்காங்க. அவர் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ற கேப்புக்குள்ள அவங்க மாச வருமானம் 8ல இருந்து 9க்கு போயிருக்கு. இல்ல அதுல வென் எடிட்டிங்னு போட்டிருந்தாங்கல்ல. 1000 ரூபாய் மேடம் முடியுமா? யூடியூப்ல 3 சேனல் நடத்தி இந்த தொண்டை தண்ணி வத்த வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டாலும் இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாது. சம்பளம் கொடுத்து 2 கிலோ பண்ணி பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு இது நடக்குது இங்க அப்படின்னு பார்க்க வைத்தா இருக்கா? பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்விட்டரையும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி மீன் பேஜ்லாம் போட்டிருப்பாங்க. என்ன பண்ணா ஆண்கள் வந்து வெயில சாகுறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவ்வளோ சம்பாதிச்சு எங்களை வந்து 10% சம்பாதிக்க முடியல, நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதமாக வந்து பல கேட்டிருந்தாங்க. இப்படி என்ன பிரச்சனைனா வெயில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டி நாகர்கிட்ட அசியசியமா திட்டு வாங்கி நல்ல நாள் கூட வீட்டுக்கு வர முடியாம வெளியூர்ல தங்கி வேலை பார்த்து சம்பாதிச்ச அந்த ஆண்கள் தான் காசு போட்டிருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க.
இது என்னன்னு சொல்றது கேட்டதான சொல்றது அவங்க இது பண்ணி எல்லாரும் இல்ல சொல்லலாம் அவனுக்கு தானே. பட் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மென்னோட நேச்சுரலாக இருக்கிற ஒரு வீக்னஸ்ன்றதை விட மென்னோட குணம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ நானும் மென்னு தான் ப்ரோ சொல்லாதீங்க, பொதுவாக இருக்கிறது எல்லா நாட்டுக்காரங்க தான் அது சபலம் ஆம்பளமாமா. இதை வந்து இன்ஸ்டாகிராமில் பல பேர் வந்து ஈஸியாக காசு ஆக்குறாங்க. மார்க் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. மார்க் மூலம் என்ன பண்ணுறான் அப்படின்னா சில ஆப்ஸை காசு வாங்கிட்டு அந்த ஆப்பை வேற ஆப்பை மாற்றி விட்டுறேன். உதாரணம் இன்ஸ்டாகிராம் வந்து வெறும் ஃபோட்டோ ஷேர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நான் வந்து இங்கே போனங்க வந்தாங்கன்ட்டு பிளாக் மாதிரி நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் போடுவாங்க. இதுதான் ஃபேஸ்புக் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாகி வேணால் மாறி போயிடுச்சு. இவன் என்ன பண்ணால் லாங் ஃபார்ம் வீடியோக்காக வந்து ஐஜிடின்னு வச்சுருந்தானுங்க இன்ஸ்டாகிராமில் இருந்து. நீங்கள் ஐஜிடி வேணாச்சே தெரில என்ன பண்ணி விட்டான். எவன்லாம் எப்படி முன்னேறணும் இந்த யூடியூப் சேனல்லாம் அந்த மாதிரி எவன் வந்து எதை போட்டு முன்னேறணும் அதை நானும் போடுறேன். டிக்டாக் வந்து ஷார்ட் ஃபார்மில் கரண்ட்லாம் ஃபேமஸ் ஆனான். அப்புறம் அப்படியே ஆட்டை போட்டு இப்போ ரீல்ஸை கொண்டு வந்தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரசிகர் மட்டும் பேர் சொல்ல விரும்பல, அதாவது கோட் வேர்டை சொல்கிறேன். ரசிகர் மட்டும்ட்டு ஒரு தளம் தெரியும், தெரியலாம் தெரியாமல் நல்லது. கோட் வேர்ட் அக்செப்டட். ஓகே தெரிஞ்சவங்களும் தெரியும் ஓகேவா. அது எந்த மாதிரி சைட்டு, ஒரு ஆபாசமான சைட்டு, அவங்களே அவங்க வந்து எடுத்து போடுவாங்க ஓகேவா. இந்த அளவுக்கு ஒரு மோசமான சைட்டு. என்ன பண்ணிட்டான் அதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கொண்டு வரலாம் அதை வந்து கொண்டு வந்திருக்கான். அதான் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். லைஃப்பை தொலைச்சிட்டா நீ வந்து ஃபோட்டோ பார்க்குறல ஃபியராக பார்த்துக்கிட்டு இருக்க, அது மீறி வேற இதில் மாக்கு மாமா சொல்லுவார், அதை கொண்டு வர்றான் இதை கொண்டு வர்றான் சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வர்றான் இதை கொண்டு வர்றான் அப்படி இப்படின்னு என்னையே திட்டுறீங்களே, நான் எது கொண்டு வந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே, நான் உங்களையே திட்டவா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் 390 சப்ஸ்கிரைபர் 0ன்னு வந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் உடைவாங்க. யாருமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அந்த பேக்கேஜுக்குள்ளே வரமாட்டான்னு மாமா உடைவார். ஆனால் எங்கே உடைகிறான், சப்ஸ்கிரிப்ஷன் 390 போட்டோன்னே நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேப்புக்குள்ளே 1 லட்சம் ரூபா கூடி இருக்குன்னா அப்புறம் மார்க்கு மாமாவை திட்டி என்னங்க பண்ணுறது மாதிரி நீ வா வேறு மாதிரி காட்டுற அப்படின்றதெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வந்திருக்கான். நீங்கள் சொல்லலாம் ப்ரோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவன் கிளைம் பண்ணுறான். சப்ஸ்கிரைப் மாடலாம் கொண்டு வந்தேன் எதுக்காக அப்படின்னா வந்து தனித்திறமையை காட்டுறதுக்கு. சில பேர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, காமிக் வைக்கிறவங்க, பெயிண்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை பாட்டெலாம் போடுவாங்க, இல்லை காமெடி பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாக காசு வரது இல்லை, இன்ஸ்டாகிராம் யாருக்கும் பே பண்ணுறது இல்லை, யூடியூப் மாதிரி பே பண்ண மாட்டான். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்காக இது வந்து இருக்கும். ரசிகர்களுக்கு பிடிச்ச ரசிகர்கள் வந்து காசு கட்டி பார்ப்பாங்க, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்றான் வந்து சொல்லியிருந்தான். ஆக்சுவலி இது யூடியூப்ல வந்து இருக்கு. யூடியூப்ல பார்த்து மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு, இப்போ தனியாக போகலாம். யூடியூப் இப்போ அது ஒரு ஆபாசம் போயிட்டு தனியாக பார்க்கலாம் ஓகேவா. உனக்கு தனியாக கவனிச்சிக்கிறேன். யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு. மெம்பர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சேனல் மெம்பர்ஷிப் இருக்கும், எனக்கும் மெம்பர்ஷிப் இருக்கு, என்னோட 3 சேனல் மெம்பர்ஷிப் இருக்கு ஓகேவா. உங்களுக்கு வேணா ஏதாவது அதில் வந்து செலவு கொடுப்பாங்க, முன்னாடியே வந்து வீடியோ வர்றது வீடியோ ஷெடியூல் போட்டுருந்தாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ சனிக்கிழமை பார்க்கலாம், அந்த மாதிரி செலவு கொடுக்குறது, மற்றவங்க யூஸ் பண்ணாத இமோஜி நீங்கள் யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு சில இருக்கும் ஓகே. இல்லைனா வந்து சில வீடியோஸ் அவங்களுக்காக மட்டுமே கொடுக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கும் மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற பேரில். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பெண்கள் வந்து கிராக் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி ரசிகர் மன்றம் கொண்டு வந்த காரணமே அதுதான். ஃப்ளூட் வாசிக்கிறவங்க இது வாசிக்கிறீங்க இந்த மாதிரி அவங்களோட தனித்திறமையை வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட் அதை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த மாதிரி தனித்திறமையை காட்டி அதன் மூலியமா வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, உள்ள புகுந்துக்கிட்டு கவர்ச்சி காட்டி இந்த கவர்ச்சி படம் காட்டுறேன், அந்த கவர்ச்சி படம் காசு கொடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து இன்னொரு ஆரம்பிக்க அப்படின்ட்டு இப்போ முழுக்க இந்த பிளாட்ஃபார்மே மொத்தமா வந்து ஆபாச கணக்காக மாறி போயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் நான் சொன்னா தனித்திறமையை காட்டி காசு சம்பாதிக்கும் சொன்னான். பட் இவன் காட்டுற தனித்திறமைன்றது வேற, அவன் திறமையை காட்டல. முதல்ல ஒண்ணுமே இல்லை, இது கூட இல்லை. இன்னொரு குரூப் இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு ஓகேவா. ஒருத்தர் சின்ன ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், உங்க வந்து ஒரு ப்ரொஃபைலாக ஓப்பன் பண்ணலாம். அதை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல பேர் வந்து ஏஐயில் வச்சு தான் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. நிஜமா தான் ஒரு பொண்ணு மாதிரி வச்சிங்களேன், பொண்ணு மாதிரி வந்து ஏஐ கிரியேட் பண்ணிட்டு இவங்க வந்து டான்ஸ் ஆடுறானுங்க, அதை வந்து ஏஐல கொடுத்து பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க மாற்றிடுறானுங்க, மாற்றிட்டு போஸ்ட் பண்ணுறானுங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க. இப்போ ஏஐ ரியாக்ஷன் எல்லாம் பண்ணுது. அன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்குறேன், அந்த அந்த அதில் இருக்கிற வீடியோஸ் மொத்தமாக கீழே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, பேக்ரவுண்டெல்லாம் வந்து இங்கே ஒரு லைட்டு வாங்குறதுக்கே ஒரு லைட்டு இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏஐ தானே, நல்லா டிஜிட்டல் லைட்ஸ் எல்லாம் போட்டு எல்இடி எல்லாம் போட்டு ஹைஃபை மைக்கெல்லாம் வச்சு ஹை குவாலிட்டியில் அவர் உட்காந்துருக்காரு ஒரு கேமிங் சேரில். மேலே அவர் ஒரு ரியாக்ட் பண்ணுற ஒரு வீடியோ போகுது, கீழே அவர் என்ன பண்ணுவார், அவ்வளோதான். இது லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கும். 10,000 1 லட்சம் லைக்ஸ் எல்லாம் வருது.
ஏன்டா ஏஐ ரியாக்ட் பண்ணாலும் பாக்குறீங்களாடா? இல்ல அதுக்கு கூட கொடுக்குறீங்கன்னு பாத்திர பழங்க நிஜமான ஒரு பொண்ணு தான் டான்ஸ் ஆடுறா போல இருக்கு, நிஜமான ஒரு பொண்ணு அக்கௌண்ட் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் பண்றாங்க. சப்ஸ்கிரைப் பண்றாங்க. 25,000 ஓகே 25,000 ஓகே சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அது மட்டுமே மாசம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அருமையான தொழிலா இருக்கேயா. இது தெரிஞ்சுதான் மத்தடிக்கே வந்து ஒரு மாரல்ஸ் இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அது இல்லாதவங்க அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாரல் எத்திக் இருக்கு ஓகே தான். நீ வந்து தப்புன்னு சொன்னேன்னு அதுக்கு வந்து பொடி பிடிக்கிட்டு வருவாங்க. கேட்டா தன்னை வந்து பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அறிவு இருக்கு எவனும் சப்போர்ட் பண்ணான்னு தெரியும். ஆனால் தன்னை அறிவாளி சொல்லிட்டு இவங்க தான் அறிவுத்தனமா ஃபாலோ பண்றாங்க. நீ சொல்லி பாரு, தப்புன்னு சொல்லி பாரு. கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து தன்னை முற்போக்குவாதி சொல்லிக்கிட்டு பிற்போக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உமனை வந்து ஆப்ஜெக்டிவ் பண்ணக்கூடாது. பட் பண்றது யாரு? நீங்க தானே. நீங்க தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ற தவறு தொழில்னு சொல்லிக்கணும். அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. கேட்டா வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லாருமே அந்நியன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோட சுத்துறாங்க போல இருக்கு. இதெல்லாம் தப்புங்க அப்படின்னா ஆமா தப்புங்க. இங்க தப்புன்னு கத்துறவங்க தான் அங்க மெம்பர்ஸாவும் இருக்காங்க. புரிய மாட்டேங்குது ஒண்ணு. ஐயோ 6 மணிக்கு மேல அவன் சுயர்வம் என்னன்னு தெரியாமன்னு வடிவேல் சொல்ற மாதிரிதான் இருக்கு. அவங்க உரிமை ப்ரோ அவங்க காட்டுறாங்க ப்ரோ. நீங்க ஒன்று கேட்டாப்போ எரியுது அப்படின்னு கேட்பீங்க. யோசிச்சு பார்த்துருக்காங்க தோணுது. சில நேரங்களில் திருநா ஆதிக்க ஊரில் திருநா வாழ்ந்துடலாம் போல. நேற்று கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்னாச்சா சொல்லிட்டு இருந்தேன். திரு சைட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் லைவ்ல. ஒருத்தன் வந்துட்டு டீமை விட திட்டு சைட் எவ்வளோ மாதிரி தெரியுமா அப்படின்னு உட்கா வாங்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் தம்பி இந்த மாதிரி பாரிப்பான்ட்டு. அவன் கடைசி வரைக்கும் வந்து சொல்லிதான் அவனை காட்சி அனுப்பிச்சு விட்டேன். இன்னும் நிஜமா தான் இந்த ஊர்லயே வந்து இருக்காங்க திருட்டு பணம் சப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. இது என்ன சொல்றதா எனக்கு தெரியல. ராஜினியா கேங்ஸ்டரா தான் நடிக்கிறாரா. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண விட்டுருங்க. அதை தவிர்த்து ஃபாலோவர்ஸை கெயின் பண்றதுக்குன்ட்டு சிலர் எல்லாம் பண்றாங்க. என்ன பண்ண உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ வந்து நீங்க வந்து சமையல் பண்றீங்க. சமையல் பண்ணும் போது மாவு கலக்குறீங்க. இதெல்லாம் கலக்கணும். இது கலக்குறது என்னது? ஆமா ஆமா ஆமா. இந்த சொன்னார்ல மாவு இப்படி கலக்கிறத விட்டு இப்படி கலக்குனா வியூஸ் கூடுது. இதுல இந்த தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், மலேசியாவில் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ இவங்க வந்து இந்த மலேசியா ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மலேசியா நடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸும் எங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். இவங்க வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் நாங்கள் யூடியூப்பை ஆன் பண்ணும்போது யூடியூப் அந்த அல்காரிதம் எல்லாம் நாங்கள் என்ன பார்க்குறோங்கிறத பார்த்து எங்களுக்கு சில வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஒரு ஸ்டிக்கி மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் விற்கும் தாய்லாந்து லேடி. சரி தாய்லாண்டில் ஸ்டிக்கி ரைஸ் ஃபேமஸ். அந்த அது பற்றின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா அது பற்றின வீடியோ தான். பட் வியூஸ் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் 20 மில்லியன் 30 மில்லியன் எல்லாம் இருக்கும். அப்படி என்னன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த கடையில் வேலை செய்கிற அந்த லேடி கேமரா இப்படி இருக்கும். ஃப்ரேமில் ஒரு 70% அந்த லேடி, மிச்சம் 30% அந்த ஸ்டிக்கி ரைஸ் செய்கிற அந்த சின்ன ஒரு கேப்புக்குள்ளே இப்படி தான் பார்க்கணும். அந்த லேடி போட்டிருக்கிற ட்ரெஸ். கஷ்டப்பட்டு வேலை செய்யும் இந்த லேடியை பாருங்கள். பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப கஷ்டமா. ஆமாம் ரொம்ப கஷ்டம். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுலேயே தெரியும் இவங்க எதை இங்கே வித்துட்டு இருக்காங்க வீடியோவான்னு. அவங்கள திட்டுறதா இல்லை 30 மில்லியன் வியூஸ் கொடுத்தவங்கள திட்டுறதான்னு தெரியவில்லை. இப்படி பண்ணாதான் மென்னோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபாலோவர்ஸை கெயின் பண்ண முடியும், வியூஸை கெயின் பண்ண அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனை, அதை தப்புன்னு சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளுக்கு சொல்லு. தப்பு நான் சொல்லுவேன். அப்புறம் கேட்க ஒரு பிற்பகல் தெரியுமா, அவர் அது தெரியுமான்ட்டு நீங்கள் வீடியோ போடுவீங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு. எதுக்கு எனக்கு வந்து பாஸ் நான் இருக்கிறத மூடிட்டு இருக்கேன், சோத்துல மணாலி போட்டுறாதீங்க பாஸ். ஓகே ஆஃப் த டாபிக். பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க இதான் சொன்னா. இது சாதாரணமாக பண்றது இல்லை. சீமாசை விட்டுமே இருக்காங்க. லைவ் போடுறது இது போடுறது சீமாசை விட்டுமே இருக்காங்க. அதில் வியாயா சொல்ல விரும்பல, காப்பிரைட்ஸ் காரணமாக வந்து சொல்ல விரும்பவில்லை. செலிபிரிட்டிஸே வந்து காசு கட்டிங்க, இது போட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க, நான் வந்து லைவ் வரேன் அப்படின்ட்டு செலிபிரிட்டிஸே வந்து பண்றாங்க இந்த விஷயம். ஓகேவா, சினிமா ஆக்டர்ஸ் ஆகிறவங்க, சினிமால வந்து அவங்களாருமே வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டு காசு சம்பாதிச்சு தான் இருக்காங்க. ஏன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளாசிக்கல் டான்ஸர். அவங்க வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து போட்டு இருந்திருக்காங்க, போஸ்ட் போட்டுருக்காங்க. ஒரு பாயிலும் கண்டுக்கல. அதை அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை போட்டாங்களா தெரியல, நான் பண்ணல எனக்கு தெரியாது. பட் என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி கவர்ச்சி படம் காட்டுறாங்க அப்படின்னா உடனே அவன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. இங்க பாருங்க எத்தனை லட்சம், 8 லட்சம் ஒரு மாசத்துக்கு. ஓகேவா, 8 லட்சம் ரூபாய் கிட்ட போட்டிருக்கானுங்க. அப்ப என்னோட லிப்ஸுக்கு நீங்க 50 ரூபீஸ் தர
மாட்டீங்களா? நான் தரேன். ஏடா என்னடா நீங்க தமிழ்ல கேம் பண்றேன்னு சொன்னா அவனும் காசு போட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி கவர்ச்சி காட்டுனா போடுறானுங்க. என்ன சொல்றது தெரியல. இப்பெல்லாம் நாடு உருப்படும். நாட்டை மக்களே கற்பனை வச்சிருக்காங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இப்படி இந்தியா வல்லரசு ஆகும், டல்லரசா தான் ஆகும். இந்த சிஸ்டம் இப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்களா இல்ல அவங்க பண்ணாத சிஸ்டம் இப்படி இருக்கா அப்படின்ட்டு யாரை கோப்பதும் இந்த மாதிரி ரெடியாவே இல்லை. இதான் சொன்னாங்க இது மாதிரி இருந்து திருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அதரோ சினிமா சொல்லலாம். உண்மை சிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சொல்றது போட்டோ போட்டு இது பண்ணாங்க ஓகே தான். பட் இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு ஐடியா எனக்கு வேணாம், பிக் பாஸ் நான் போனேன் அங்க ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு அந்த ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் அதை விட்டாங்க. ஓகேவா, அக்கௌண்ட் இருக்கு பட் வந்து நம்ம அதெல்லாம் பண்றது இல்ல. உங்களை சிஸ்டர் வாழ்த்துக்கள் சிஸ்டர். சினிமாலாம் வந்து நிறைய படம் நடிச்சு நீங்க முன்னேறணும் என்னுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்க சொல்லுங்க ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்ணை மாத்த மாட்டீங்களா? ஏன் வாட்டி விடுறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க, அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மூவிஸ் கூட இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம்ல ஒன்று ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்க எது நினைச்சு பிக் பாஸ் ஸ்கூல்ல போனாங்களோ அது அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க நேம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மெயின் இன்டென்ஷன்ல அவங்க வந்திருந்தாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஷி டிட். ஐ திங்க் ஸோ. உங்களை வாழ்த்துக்கள் சிஸ்டர். இந்த மாதிரி வந்து வேலை மாறலாம் டவுட் தான். பல பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஃபேம் வச்சுக்கிட்டு இந்த ஃபேம் மூலியமா என்ன பண்ணலாம்னா வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம், கவர்ச்சி படம் போட்டு மெதுவன்ட்டு அதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா விஷயம் இருக்குது. ஓகேவா, இதுக்கெல்லாம் பரவாயில்லைங்க. ஏஐ பார்த்தே தெரியுது. ஏஐ போட்டோ பார்க்கறதுக்கு காசு கட்டி கடை தெரியுமா? அதான் சிரிப்பா இருக்கு எனக்கு. அட கடை இது இல்லை நிஜமா சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. நிஜமான பொண்ணு இல்லை, போட்டோ ஸ்டுடியோ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வேற ஒருத்தன் ஆனதே வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏஐல வந்து மோஷன் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஓகேவா, சொல்லிப்பேன் ஒரு போட்டோ வச்சுட்டு இது பண்ணா அப்படியே எடுத்து கொடுத்துருது. எடுத்து அப்படியே அப்லோட் பண்றானுங்க. நிஜமான பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு ஃபாலோ பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இதை வேற வந்து உங்க நம்பர் கிடைக்குமா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, டிஎம் பண்ணா ஏன் இது பண்ண மாட்டீங்க, டிஎம் செக் பண்ணுங்க அப்படிலாம் கமெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு டோக்கன் தந்தா பர்சனல் சாட்ல பேசலாம். இதே இன்னொரு ஆக்ட்ரஸ் ஒருத்தர் டிவி நடிச்சிருப்பாங்க, படம் நடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அவங்க பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கவர்ச்சி படம் மட்டும் தான் போடுவாங்க. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் மாடுக்கு முன்னாடி வெறும் கவர்ச்சி படம் மட்டும் தான் போட்டிருந்தாங்க ஃபேம் கோசம். சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சவங்க என்ன பண்ணாங்க, இதை விட இன்னும் கவர்ச்சியா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல போட்டு கல்லா கட்டிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போன் மாட்டாங்க தெரியுமா, மாட்டினா இவன் பேர் தான் சொன்னான். அவன் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை இது கிடைக்குதோ இல்லையா, இது மூலியமா வந்து பயங்கரமா கல்லா கட்டுறாங்க. உன் பேர் சொன்னாதானே சைக்கிள், இப்போ பேர் சொல்ல மாட்டேன். காமெடினா ரீசெண்டா அவங்க வந்து ஒரு பரத டான்ஸ் வீடியோ போட்டாங்க, பரதநாட்டியம் ஆடுற டான்ஸ். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பரதநாட்டியம் எப்படி அவனே பேசல, பரதநாட்டியம் பத்தி அவனும் பேசவே இல்லை. எல்லாம் என்ன சொன்னாலும் தெரியுமா, ஆட வரலன்ட்டு க்ளோஸ் அப்ல போயிட்டாங்க. பட் நைஸ் எக்ஸ்பிரஷன். பரதநாட்டியமா இது? பரதநாட்டியம் வேற என்ன போட்டேன், என்னடி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போட்டோ போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மூடிக்கிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் அப்படியே எழுதிருக்காங்க, போய் பாருங்க. ஊவிஷின்னு வந்து லெஜெண்ட்ஸ் இப்படி வந்து இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் வந்து இதாக இருக்குது. அது யூடியூப் இதெல்லாம் பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, யூடியூப் பற்றி தெரிய வருது. ஓகே, அதுக்காக கண்டிப்பாக போடுறேன். அதை பார்த்து வீடியோ லைக் போடுங்க, அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்க்கை எடுத்துக்காதீங்க. இந்த சம்பாதிக்கிற பணத்தை பற்றியா கரெக்டாக கற்று இதனோட காசு கொடுத்து கற்று வைக்கிறியாடா நீ? எஸ்எம்எஸ் போட்டிருக்கீங்க வள்ளி கத்துறது. உங்கள் காசை வந்து கரியாகாதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் காட்டுதான். பட் இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை கஷ்டமே படாமல் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வெறும் சும்மா செல்ஃபி போட்டோ போட்டவங்களுக்கு வந்து காசு கொடுத்து காசை வந்து கரியாகாதீங்க. நிஜமாக இன்ஸ்டாகிராமில் உழைக்கிற வாய்ப்பு இருக்காங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்போர்ட் கூட பண்ண வேணாம். இந்த மாதிரி ஆன்லைன் காசு கொடுக்காம தான் ஓகே தான். இந்த மாதிரி காசு பற்றியமா என்ன தெரியுமா, இந்த மாதிரி காசு போகிறனால மாதம் 8 லட்சம் 5 லட்சம் அவங்க வந்துருது, உழைக்காம ஈஸியாக வந்துருது. அதை தாண்டி அவங்க ஏதாவது தொழில் இருப்பாங்க, நடிக்கிறதோ இருக்கும். ஓகேவா, அவங்க அது மூலியமாக வந்து காசு அவங்களுக்கு வந்துடும். இப்போ நான் டபுள் சம்பளம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு உழைக்காம வெறும் தனி சம்பளம் மாதிரி தனி ஒரு வருமானமா தனியாக வருது. பத்தத்தை இவங்க சம்பாதிப்பாங்க, அது ஒரு பக்கம். இப்போ காசு அதிகமாகிடுச்சா, இப்போ வந்து இவங்க இது மாதிரி பண்றாங்க தப்புன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஆளை வச்சு மாட்டுறதுக்கு இந்த காசை யூஸ் பண்றாங்க. ஈஸியா ஏதாச்சும் 1 லட்சம் கொடுக்குறாங்க, அந்த மேட்ரு காலி பண்ணா 1 லட்சம் மேட்ரு இல்லையே. 8 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாய் என்ன இருக்கும், கரெக்ட் தானே? மாசம் 8 லட்சம் 6 லட்சம் வருதுன்னா அது 1 லட்சம்ன்றது என்ன கொஞ்சம் அமௌண்ட் தான். எடுத்துக்கு காலி பண்ணா காலி பண்ணிடுவோம். அதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா சொசைட்டி நினைச்சா பயமா இருக்கு. சொசைட்டி இருக்கிறதுக்கே வந்து பயமா இருக்கே தவிர ஒரு ஹோப்பு வர மாட்டேங்குது. சொசைட்டியை நினைச்சா பாடுறதுக்கே பயமா இருக்கு. பசங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு இருக்குது நினைச்சா. அது வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே இப்படி எதுவும் பிரச்சனை பண்றாங்க. ஓகே, ஃபியர் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியோட ஃபியர் இல்லை, சொசைட்டியை பார்த்து ஒரு ஃபியராக இருக்குது. இதை பற்றி நினைக்கிறேன், சொல்ல பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் வந்துக்கிறேன். போட்டேன், பாய். இப்போ இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியவில்லை. இப்போ இந்த சொசைட்டியை நினச்சி ஆகான்னு பயப்படுறதா, கவலைப்படுறதா, இல்லைன்னா நல்ல வேலை சொசைட்டி எப்படி போனாலும் நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம அதுக்குள்ளே சிக்கல் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்னு நம்ம சுயநலமாக
நினச்சிக்கிட்டு வாழணுமா எது கரெக்ட் தெரியவில்லை. பட் ஏன்னா இப்போ மாற்ற போனால் பூமர் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பிக் பாஸில் வந்து அரோரா இருக்காங்கல்ல, அவங்க இதில் எல்லாம் இப்போ அவங்க இதில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். ஓகே, வாழ்த்துக்கள். அதையுமே எப்படி அவங்க எடுத்துக்குவாங்க ஃப்யூச்சரில் பார்க்குறவங்க, ஓ அப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பேரை கூட மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு அதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. என்னடா அது முதலாவது யோசிச்சிருப்பாங்க, வர்றோம் நம்ம பேர் மாறி போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ என்னங்க பாருங்களேன், விஜய் டிவில எல்லாம் போய் பெரிய ஸ்டார் ஆயிடலாம் நம்ம. அப்புறம் வெளியே வந்து நம்ம திருந்திட்டோம்னா மறந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு இவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு நம்ம அப்புறம் விட்டுருவோங்கிற மாதிரிலாம் இப்போ யோசிப்பாங்க. 390 ரூபா இந்தியா காசுக்கு அப்படின்னா இருக்க ரிங்கெட்டுக்கு எவ்வளோ ஒன்று மாற்றி பார்ப்போம். 390 15 வெள்ளி தானே இருந்தாலும் 15 வெள்ளின்னா இருங்க, எனக்கு ஏன் மைண்டை பாருங்க, ஒரு கொத்து வாங்கலாம் மிஸ்டேக் எனக்கும் மைண்டை பாருங்க. இப்போ 390 ரூபா அப்படின்னா 15 ரிங்கெட் 16 ரிங்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குண்டு எனக்கு மிஸ்டி சொல்லுது, அப்பா ஒரு 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 நைட்டுக்கு ஒரு கொத்து பரோட்டாவும் ஒரு டீயும் வாங்கி குடிக்கலாம். எனக்கு 2 நாளைக்கு வச்சு சமைக்கிற மாதிரி 3 பேருக்கு ஒரு முழு கோழி வாங்கலாம்டா அப்படின்னு எங்களுக்கு மைண்ட் அப்படி போகுது. 16 வெள்ளியோட வேல்யூ எங்களுக்கு அப்படி போகுது. அந்த போஸ்ட் போடுறவங்களுக்கு அந்த 16 ரூபா வேல்யூ எப்படி இருக்கும், அந்த அந்த அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், 390 ரூபா மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கலாம், கொஞ்சம் அதை பார்ப்பான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த 390 ரூபா வந்து ஒரு மாத செலவு மாதிரி மாறுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த 16 ரிங்கெட்டோட வேல்யூ எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பாருங்களேன். 2 நாள் வச்சு சமைக்கிற கோழி காசை நான் யோசிக்கிறேன். இவர் ஒரு சிக்கன் கொத்த ரொட்டியும் ஒரு டீயும் குடிக்கலாம்ல, திங்கிறதுலே இதனாலதான் நம்ம 2 பேரும் முன்னேறாம கிடக்குறோம். பரவாயில்லைங்க, தின்னுட்டு போனாலும் உடம்போட போயிடும். நான் கூட 390 ரூபான்னு பெருசா நினைச்சிட்டேன். பெருசுதான், பட் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் கட்டுறது மாசம். அப்ப யோசிச்சு பாரு, இப்ப மலேசியாவில் இருக்கீங்க, இப்படி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருதுன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 15 ரிங்கெட்டுங்கிறது வந்து ஒரு சிம்பிள். இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு 2 பேர் கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 50 ரிங்கெட் வந்துடும். அப்போ அதில் 15 ரிங்கெட்டுங்கிறது வந்து இவ்வளத்துலையும் இவ்வளவு. அப்போ பார்ப்பாங்க மாசத்துக்கு தானே, சரி வாங்க அப்படின்னு வாங்க. சும்மா சொல்றேன். இப்போ இதே நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சு அதில் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறோம். ரொம்பலாம் இல்லைங்க, 15 எல்லாம் இல்லை, ஜஸ்ட் 5 ரிங்கெட் தானே. டூ எக்ஸ்பென்சிவ், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். 5 வெள்ளியா? ஆமா, சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எனிவேஸ், இப்போ இதுதான் இந்த நியூ நார்மல் போல இருக்கு, சொல்ல தெரியல. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.